ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது இன்றைக்கி விஜய் சேதுபதியோட எபிசோட் நேற்றோட தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ஆதரை எவிக்ஷன் ஆனது சத்தியமாக எனக்கு வந்துட்டு விருப்பமே இல்லை. ஏன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு கண்டஸ்டன்ட் திடீர்னு ஒரு பாதை மாறி இப்படி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா நிறைய கண்டஸ்டன் இந்த மாதிரி பாதை மாறிலாம் போயிருக்காங்க. பட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்றது ஒரு வருத்தம். அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அது பிக் பாஸ்க்கே இருந்திருக்க விஷயங்கள் தான் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கார்டை காமிச்சோன்னே அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கூப்பிட்றாரு, உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு எல்லாரை பற்றியும் சொல்லுங்கள், உங்கள் மனசில் இருந்ததை பிளாஸ்ட் பண்ணுங்கள், திவாகர் ப்ராப்பராக ப்ளே பண்ணால் நல்லா வரலாம், எஃப்ஜே சூப்பரான கேம் பிளேயரு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நல்லாயிருக்கும், கமருதீன் எனக்கு எப்படி தெரியுமோ உனைய அதே மாதிரி தான் நீ இன்னும் மாறவே இல்லை, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, வாயை விடாத, பேட் வேர்ட்ஸ் விடாத, கிம்மிக்கு வந்து என்னோடய பெஸ்ட்டு கம்பெனி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படி சொன்னதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாரு, பிபி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல போட்டியாளர், இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே போங்க நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலான்ற மாதிரி அவரு ஃபீல் பண்ணி சொல்கிறார். வெளியே போகும்போது தலை நிமிர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா திரும்பவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேட்சை போட சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இந்த சீசனில் இவங்க வந்துட்டு பிரவீன் காந்தி அப்புறமா அவங்கவுங்க 4வது போட்டியால் வெளியே போகிறாங்க இல்லையா, இந்த அளவுக்கு வந்துட்டு யாருக்குமே சொல்லி அனுப்பலை பிக் பாஸ். அப்போ பிக் பாஸே அப்போ பார்த்துக்குங்க எப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக என்ன சொன்னார், கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்கிறாங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, அதுக்கும் ஆதரவு வந்து நீங்களும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்றாங்க. பிக் பாஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இது வரைக்கும்? கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை ஆதிரை அப்படின்னு அதை இன்றைக்கி சொன்னார். ஸோ நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் இப்படி வந்து டபக்குன்னு போயிட்டாங்களான்றது ஒரு வருத்தமாக இருக்குது. ரைட், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆதரை வெளியேறினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பார்க்க போனால் இந்த எஃப்ஜே விஷயங்கள், இந்த லைட்டாக இந்த மற்ற விஷயங்களாம் தவிர்த்து பார்த்தா இவங்களுடைய கேம்லாம் நல்லா சூப்பரான ஒரு கேம். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.